ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூந்தி லட்டு எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூந்தி லட்டு பிடிக்காதவங்களே யாரும் இருக்க முடியாது. அந்தளவு நம்ம டேஸ்டியாக நம்ம பூந்தி லட்டு வீட்டிலையே செய்ய போகிறதுனால இனிமேல் நம்ம பேக்கரியில் போய் நம்ம பூந்தி லட்டு வாங்க போகிறதே கிடையாது. அவ்வளோ டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 kg நான் கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற கடலை மாவு ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் லட்டு சூப்பராக டேஸ்டியாக வரும். நான் இப்போது கடலை மாவு போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் பேக்கிங் சோடா போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் நான் 2 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரதுக்கு தண்ணி நிறையா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். நான் இந்த சுகர் போட்ட கப் இப்போ இந்த போட்ட கப்பில் 1.5 கப் ஒரு கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சர்க்கரை மூழ்களவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் நம்மளுக்கு கொதித்து வரப்போகுது. சர்க்கரையை நம்ம இறக்கி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூந்தி போட ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சு நான் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. பூந்தி கரண்டி இந்த மாதிரி வச்சு ஒரு கரண்டி ஊற்றி நல்லா டேப் பண்ணிக்க போகிறோம் பூந்தியை. மாவில் எவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக கலந்துருந்தீங்களோ அப்போ பூந்தி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். வாங்க, கேஸை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் இந்த சைடு திருப்பி நம்ம இப்போ பூந்தியை ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக வறுத்தரக்கூடாது. வறுத்தா லட்டு வராது, காராச்சோ தான் வரும். பூந்தி சூடாக இருக்கும் போதே பாதி பாவில் நம்ம இப்போ பூந்தியை சேர்த்துடலாம். பாவில் பூந்தியை கலந்ததும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லா மாவுலையும் பூந்தியை ரெடி பண்ணி சர்க்கரை பாவில் கலந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. பூந்தி வெந்திருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா, இதிலேருந்து நம்ம பாதி பூந்திகளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பூந்தி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு தாளிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறோம். 100 கிராம் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்ததுக்கப்புறம் நான் இப்போ 100 கிராம் திராட்சை போட்டு அதையும் நல்லா வறுத்துட்றேன். வறுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியில் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டி கலந்து விட போகிறோம். கை வச்சு நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா நெய் சூடு கம்மியானதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு எல்லாமே முந்திரி பருப்பெல்லாம் கறந்ததுக்கப்புறம் கையில் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ மீடியம் சைஸில் நான் பிடிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அப்புறம் காய வைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக ஆயிரும். லட்டு சாப்பிடுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பூந்தி லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.